ச்சே, ஒரு பொண்ண ஒழுங்கா காவல் காக்க முடியலையாடா? எழுந்துறி. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? கோர்ட்ல அவனுக்கு தண்டனை கிடைக்கலனா, என்னை எதிர்த்தாலோ என்னுடைய பேச்ச கேட்கலனாலும் உன்னோட அப்பாவை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னா இல்லையாடி? சொன்னல. தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என் அப்பாவை எதுவும் செஞ்சிடாதீங்க, நீங்க சொன்ன மாதிரி செய்யறேன். மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு கோர்ட்ல ஃபைனல் ஹியரிங் இருக்கு. இவ்ளோ நாளா நீ என்ன சொன்னியோ அதையே தான் ரிப்பீட் பண்ணணும். அந்த செர்ரிக்கு மட்டும் தண்டனை கிடைக்கல, உன் அப்பனோட சேர்த்து நீயும் போய் சேர்ந்துருவ. ப்ளீஸ்ங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதே செய்யறேன். என்ன மன்னிச்சிருங்க, எங்க அப்பாவை எதுவும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். திரும்பவும் நீ வாலாட்ட பார்த்த அப்புறம் வார்னிங்லாம் இருக்காது. ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கெல்லாம் இவளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அதுல ஏதாவது கோளாறு நடந்தது கொன்னுடுவேன். கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம். வாடி. நம்ம நினைச்சது சரியா போச்சு மாமா. மாமா, அப்போ லில்லி இங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நீ வா, உன்னை வெல்கம் பண்றதுக்கு அங்க ரெடியா இருப்பாங்க. அப்போ அங்க வேற யாராவது இருப்பாங்களா? செக்யூரிட்டியா அபூர்வ ஆளுங்க இருப்பாங்களே. அப்போ ஒரு நல்ல பிளான் போடு மாமா. சரி, நீ உன் மூளையை பயன்படுத்தாம நான் சொன்ன மாதிரி செய். என்ன மாமா? நான் முதல்ல பேக் சைட் விண்டோல இருந்து போயிட்டு உள்ள குதிக்கிறேன். நீ அதுக்கப்புறம் மெதுவா குதிச்சு உள்ள வந்துரு. சீரியஸா பிளான் சொல்லிட்டு இருக்க, சிரிச்சுக்கிட்டு இருக்க. நான் செவரேறி குதிச்சதுக்கு திட்டினீங்க, இப்போ நீங்க பண்ண போறது மட்டும் என்னவா? நம்ம 2 பேர் யோசனையும் ஒண்ணுதான் மாமா. ஆனா என்ன ஈகோவால நீங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஏய், டைம் வேஸ்ட் பண்ணாத, வந்த வேலையை பாரு. என்ன நிஜமா அடிக்கிற? இதெல்லாம் நடிப்பு தானே? ஓ, ஏய் ஏய், வாய் மூடுறா. என்ன வேண்டான்னு சொல்லிட்டு தாராவோட சுத்துறியா? உனக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அம்மா, பொண்ணுங்களை கொலை பண்ணலான்னு பாக்குறியா? என்ன பண்றேன் பாரு. கொன்ன சும்மா விட மாட்டேன். ஏய், இன்னொரு வாட்டி எங்க லில்லி விஷயத்துல தலையிட்ட, இல்ல எந்த பொண்ணு விஷயத்துல தலையிட்டாலும் இதுதான்டா உனக்கு நிலைமை. கொன்னு போட்டுருவேண்டா உன்ன. தேங்க்ஸ் பூமி, ரொம்ப தேங்க்ஸ். நீ ஒன்னும் பயப்படாத. அது இருக்கட்டும், அவன் யாரு? உன்னை எதுக்காக அவன் கொல்ல வந்தான்? இதெல்லாம் அந்த அபூர்வ வேலை பூமி. எங்க செரி எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தெரியும். அவன் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிற ஆளே கிடையாது. சொல்லு, அவன் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா? லில்லி சொல்லு. இல்ல பூமி. அப்போ கோர்ட்ல நீ எதுக்காக போய் சொன்ன? எதுக்காக கேஸ் போட்ட? நான் அப்படி சொல்லலனா என் அப்பாவை கொன்னுடுவேன்னு அபூர்வா மிரட்டினா. என்னது? உங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்களா? ஹாய், இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? லில்லியே மனசை மாத்திக்கிட்டா. இப்போ உண்மை என்னன்னு சொல்ல போறா மாமா. சொல்லு லில்லி. நான் அப்படி சொல்லலன்னா என் அப்பாவை அபூர்வா கொன்னுடுவேன்னு சொன்னான். இப்போ இன்னொரு பிளானும் போட்டிருக்கா. செரிக்கு தண்டனை கிடைச்சாலும் வெளியே வர முடியும். ஆனா என்ன கொலை பண்ணிட்டா அது மர்டர் கேஸ் ஆயிடும்ல. செரி வாழ்க்கை முழுக்க ஜெயிலே இருக்கணும்னு பிளான் போட்டிருக்கா. அதுக்காக தான் என்னை கொலை பண்ண ரவுடிய வேற அனுப்பி வச்சிருக்கா. ஏதோ கரெக்டான டைம்ல பூமி வந்து காப்பாத்திட்டா. ஓ, நீதான் காப்பாத்தினியா? ஆமா மாமா, நான் தான் அடிச்ச அந்த ரவுடிய.
ஆனா அந்த அபூர்வா ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறா? ரேப் கேஸ ஒரு மர்டர் கேஸா மாத்த பாக்குறாளே. லில்லி, உங்களுக்கும் உங்க அப்பாக்கும் எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, நீங்க கோர்ட்டுக்கு மட்டும் வந்து உண்மையை சொல்லுங்க போதும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க எங்களை கொன்னு போட்டுருவாங்க. லில்லி, லிசன் டு மீ. கோர்ட்டுக்கு வந்து அபூர்வா தான் உங்களுடைய அப்பாவை கிட்னாப் பண்ணி உங்களை பொய் சாட்சி சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா கோர்ட்டே உங்க அப்பாவை காப்பாத்தும். ஒருவேளை வேற ஏதாவது பண்ணா அப்புறம் அதுவும் ஒரு கேஸா மாறும். நீ தைரியமா உண்மையை சொல்லிட்டா உங்க அப்பாவும் சேஃப், செரியும் சேஃபா வெளில வந்துருவான். சரி, நீங்க சொன்ன மாதிரி சொல்றேன். நாளைக்கு கோர்ட்ல உண்மையை சொல்லிடுறேன். ஆனா இப்ப என்ன பண்றது? அபூர்வாவுக்கு லில்லி தப்பிச்சிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுமே. ஆமா, ஆக்சுவலி இப்ப இல்லைனாலும் விடியறதுக்குள்ள கண்டிப்பா தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்றது? அது வரைக்கும் லில்லிய நம்ம கூடயே வச்சுக்கலாம்ல. அவங்களுக்கு தெரியாம சேஃபா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லயே இருக்கலாம்ல. சரி மாமா, லில்லிய கோர்ட்டுக்கு நம்மளே கூட்டிட்டு போலாம். ரைட். சரி, கார்ல ஏறுங்க. ஏறு, வா. ப்ளீஸ் கோ. என்ன உண்மையிலே அடிச்சிட்ட? ஆமா, உண்மையாதான் அடிச்சேன். நீ அடிச்சது உண்மையிலே வலிச்சது தெரியுமா? என்ன வலி. ஐடியா எப்படி இருக்கு மாமா? போலாமா? ஏறு ஏறு. என்னது? தண்ணி எடுத்துட்டு வா போ. டேய் டேய், என்னங்க மம்மி? டேய், என்னடா என்னடா இது? என்ன இப்படி கிடக்குறீங்க? லில்லி எங்கடா? கதவெல்லாம் திறந்திருக்கு. லில்லி எங்கன்னு கேட்டேன். சொல்லுடா, சொல்லி தொலைடா. ராத்திரி ஒருத்தன் வந்தான் மேடம். எங்களை அடிச்சு போட்டு லில்லி எங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டான் மேடம். உங்களை நம்புறதுக்கு என்ன செருப்பாலியா அடிச்சுக்கணும்? என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு வேலை கரெக்டா பண்ண சொன்னா அது கூட பண்ண முடியாதா? உங்களை போய் நம்பின பாரு, என்னதான் செருப்பால அடிக்கணும். அப்ப இங்க வந்தவன் யாரு? அந்த ககன் தானே? கண்டிப்பா அந்த ககனா தான் இருப்பான் மம்மி.